பேஜ் நம்பர் 157ல் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில் இருக்குது. இதில் நியூ பார்ட்னர் வந்து அட்மிஷன் ஆகும்போது அவர் வந்து என்ன பண்ணணும்னா குட்வில்காக அமௌண்ட்டை வந்து கொண்டு வரணும். சரியா? அதில் 4 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில்காக அவர் கேஷ் கொண்டு வந்தார்னா என்ன பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன், when the new partner does not bring goodwill in cash or in kind. குட்வில்லாகவும் கொண்டு வரல, இன் கைண்டுனா அசெட்டாகவும் எதுவும் கொண்டு வரல அப்படின்னா என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் when the new partner brings only a part of the goodwill in cash or in kind. அதில் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் அவர் கொண்டு வர வேண்டிய கேஷோ அல்லது கைண்ட்னா அசெட், அந்த மாதிரி இருக்கிறதுல ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் கொண்டு வர்றாரு அப்படின்னா என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும். நாலாவது எக்ஸிஸ்டிங் குட்வில், அதாவது ஆல்ரெடி புக்ஸ்லேயே வந்து நமக்கு இருக்குது, குட்வில் வந்து இருக்குது, இப்போ புதுசாக க்ரியேட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும். இந்த 4த்துக்கான என்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் இதுலேயே வந்து நமக்கு நிறைய அதுக்குள்ளே சப் டிவிஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, when a new partner brings cash towards goodwill, கேஷாக கொண்டு வரும்போது பாருங்கள், for the goodwill brought in cash credited to old partner's capital account. நியூ பார்ட்னர் கொண்டு வர்ற குட்வில் அமௌண்ட்டை யாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இவங்களுக்கு அது கெயின் தானம்மா, ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு என்னது கெயின். அதனால் அவங்களோட அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணணும். அப்போ கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட் ஆர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஃபஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது அதுலேயே பாருங்கள், ஃபார் த குட்வில் ப்ராட் இன் கைண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அசெட்ஸாக ஏதாவது கொண்டு வந்தார்னா, இப்போ கேஷ்னா கேஷ், இப்போ அசெட் அப்படின்னு என்ன, ரெஸ்பெக்டிவ் அசெட், எந்த அசெட். ஸோ அசெட் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். ஸோ ரெஸ்பெக்டிவ் அசெட் அக்கௌண்ட் டெட் ஆர் டு சேம் த ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். இதுவும் வந்து எந்த இதில் தான் நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும், அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இது வரைக்கும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். இனிமே வர்றது எல்லாமே சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல அப்படின்னா, அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவே நம்ம என்னவாக எடுத்துக்கணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன், இப்போ ஒன்று கேஷாக கொண்டு வந்தார், அது அடுத்தது அசெட்டாக கொண்டு வந்தார். இப்போ இவங்க கொண்டு வந்த ரெண்டையும் இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க, வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னா என்ன என்ட்ரி பாஸ் பண்ண பாருங்கள். ஃபார் வித்ட்ராயல் ஆஃப் கேஷ் ரிசீவ்ட் ஃபார் குட்வில் பை த ஓல்டு பார்ட்னர்ஸ். நியூ பார்ட்னர் கொண்டு வந்த கேஷையும் அசெட்டையும் ஓல்டு பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன என்ட்ரி. இப்போது கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படி ரிவர்ஸ் என்ட்ரியில் போயிடும். இது வரைக்கும் ஓல்டு பார்ட்னர்ஸ் எங்கேமா இருந்தது, கிரெடிட் சைட்லேருந்து, இப்போ என்ன ஆகிடும், டெபிட் சைடு என்ட்ரி பண்ணணும். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட் ஆர் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். Illustration 18 summer. Amuda and Bhuvana are partners who share profits and losses in the ratio of 5:3. Chitra joins the firm on 1st January 2019 for 3/8 share of profits and brings in cash for her share of goodwill of rupees 8,000. அமுதா அண்ட் பூனா ஆல்ரெடி பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3. இதில் நியூ பார்ட்னர் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க பேர் சித்ரா. அவங்க வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் குட்வில்காக எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, ஒரு 8,000 கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஷேர்னே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வேறு எதுவும் கால்குலேட் பண்ணவில்லை. நியூ பார்ட்னரோட ஷேர் எவ்வளோ, 8,000 கொண்டு வரணும் குட்வில்காக அமௌண்ட்டு. பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி ஃபார் அட்ஜஸ்டிங் குட்வில் ஆன் த அசம்ஷன் தட் த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்லாம் ஒன்லி ஒன் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையாம்மா. அப்போ என்ன அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் கரண்ட் அக்கௌண்ட்ங்கிற வேர்டு வராது, என்ன தான் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் வரும். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் as followed and the partners withdraw the entire amount of their share of goodwill. அவங்க 8,000 கொண்டு வந்தாங்க. அந்த 8,000 அமௌண்ட்டையும் என்டையர் அமௌண்ட்டையும் இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதுக்கான என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோன்னா, இதில் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக எதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவே நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம், சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக எடுத்துக்கிறோம். அப்போ என்ட்ரி என்ன, ஃபஸ்ட்டு அவங்க கேஷ் கொண்டு வராங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் யாருமா, அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் எவ்வளோ கொண்டு வந்தாங்க, 8,000. 8,000ஓட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3. அப்போ 5 + 3 8. 8,000 டிவைட் பை 8,000. இவங்களோட ஒரு ஷேர் வந்து 1,000. அப்போது 1,000 × 5 ஷேர்ஸ் 5,000. 1,000 × 3 ஷேர்ஸ் 3,000. டோட்டலாக வந்து
கேஷாக என்ட்ரு ஆனது வந்து நமக்கு 8,000 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இவங்க கொண்டு வந்த அமௌண்ட் இதில் வந்து நமக்கு எல்லாமே வந்து கேஷாக தான் கொண்டு வந்திருக்காரு. அசட்டாக கொண்டு வரல. அசட்டாக கொண்டு வந்திருந்தால் இங்கே என்ன அசட்டோ அந்த அசட்டோட நேம் வந்திருக்கும், இதே தான் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இவங்க கொண்டு வந்த இந்த 8,000 யார் வித்ட்ரா பண்ணிட்டாங்க? ஓல்டு பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ இந்த என்ட்ரி அப்படியே ஜஸ்ட் என்ன ஆகிடும்? ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ இங்கே 2 கிரெடிட்டில் இருக்குது, இங்கே 2 கிரெடிட்டில் இருக்குது. அப்போ இங்கே ஆகிடும் டெபிட் போயிடும். ஸோ அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், போனஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார் 5,000 3,000 டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ பேங்க் வந்து கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ 8,000 இங்கே என்ன ஆகிடும்? கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணும். இது அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் என்ட்ரி ஆகிடும். Illustration 19 summa. Arun, Babu and Charles are partners sharing profits and losses equally. 3 பேர் இருக்காங்க. இதில் 3 பார்ட்னர்ஸும் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. They admit Durai into the partnership for 1/4 share in the future profits. அப்போது அதில் துரைன்றவர் வந்து நியூ பார்ட்னராக என்ட்ரு ஆகிறாரு. த குட்வில் ஆஃப் த ஃபேமோட குட்வில் போன சம்மில் நமக்கு வந்து நியூ பார்ட்னரோட ஷேரே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த சம்மில் த குட்வில் ஆஃப் த ஃபேம் இஸ் வேல்யூட் அட் ₹36,000. ஃபேமோட குட்வில் வந்து 36,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் துரை ப்ராட் கேஷ் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில். அவரோட ஷேர் என்னவோ அந்த ஷேர் ஆஃப் குட்வில்லை மட்டும் அவர் கொண்டு வந்திருக்காரு. அப்போது ஃபேமோட குட்வில்லேருந்து இவரோட ஷேர் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். The existing partners withdraw half of the amount of their share of goodwill. அவங்களோட குட்வில் ஷேர் என்னவோ அதில் half of the amount மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? ஓல்டு பார்ட்னர்ஸ், எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் மீன்ஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆன் த அசம்ஷன் தட் த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இஸ் ஃபாலோடு. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்னா வந்து ஒன்லி ஒன் அக்கௌண்ட். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரியில் என்னதான் வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு துரை ஷேர் ஆஃப் குட்வில்லை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போது ஃபேமோட குட்வில் வேல்யூ வந்து 36,000. அதில் துரையோட ஷேர் வந்து 1/4. ஸோ 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9,000 துரையோட ஷேர் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த சம்லையும் நம்மளுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னமா 1:1. அவங்களோட ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ 1:1. அப்போது 3 பேர்த்துக்கு வந்து டோட்டல் ஷேர்ஸ் வந்து 3. அதை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணுறோம். அப்போது கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ் இல்லையா? அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் நேம் வந்து அருண்ஸ் கேபிட்டல், பாபுஸ் கேபிட்டல், சார்லஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதில் பார்த்தோம்னா அமௌண்ட் எவ்வளோமா? 9,000 அவங்க இவர் கொண்டு வர வேண்டிய அமௌண்ட்டு. இந்த 9,000ல் ஷேர் வந்து 1:3. டோட்டல் ஷேர்ஸ் 3ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு ஷேரோட வேல்யூ 3,000. அப்போ இவருக்கு ஒரு ஷேர், இவருக்கு ஒரு ஷேர், இவருக்கு ஒரு ஷேர். ஸோ 3,000 × 1 3,000 3,000 3,000 3 பேருக்கும் சேர்த்து 9,000. இப்போ இந்த 9,000 நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட ஷேர் என்னவோ அந்த ஷேரில் half ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒவ்வொரு பார்ட்னரும் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி. அப்போது இந்த வித்ட்ரா பண்ணுறது போது என்ன ஆகிடுதுமா? அப்படியே என்ட்ரி என்ன ஆகிடும்? ரிவர்ஸில் ஆகிடும். அப்போ இங்கே ரெண்டும் அருண் கேபிட்டல், பாபுஸ் கேபிட்டல், சார்லஸ் கேபிட்டல் எல்லாமே இங்கே கிரெடிட் சைடில் என்ட்ரு ஆகி இப்போ எல்லாமே என்ன ஆகிடும்? டெபிட் சைடில் என்ட்ரு ஆகிடும். பேங்க் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஸோ டு பேங்க் அக்கௌண்ட். அப்போது இவங்களோட ஷேர் வந்து 3,000ல் half ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ 3,000ல் half வந்து 1,500. அப்போ அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 1,500, பாபுஸ் கேபிட்டல் 1,500, சார்லஸ் கேபிட்டல் 1,500. டோட்டலாக பேங்க்லேருந்து போகிற அமௌண்ட் வந்து 4,500. ஓகேவா? அடுத்தது illustration 20th சம் பாருங்கள். வாசு அண்ட் தேவி ஆர் பார்ட்னர் ஷேரிங் profits and losses in the ratio of 3:2. ஓல்டு பார்ட்னர்ஸ் நேம் வந்து வாசு அண்ட் தேவி. அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2. தே அட்மிட் நிலா இன்டூ பார்ட்னர்ஷிப் ஃபார் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். நியூ பார்ட்னர் நேம் வந்து நிலாமா. நிலா பேஸ் கேஷ் ₹3,000 டுவர்ட்ஸ் ஹர் ஷேர் ஆஃப் குட்வில். அவளோட ஷேருக்கு அவள் எவ்வளோ கொண்டு வந்திருக்கா? 3,000 கொண்டு வந்திருக்கா. ஓகேவா? அப்போது இவங்களோட ஷேர், நியூ பார்ட்னரோட ஷேர் வந்து கரெக்டாக 3,000 நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த நியூ ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் இருக்குது. அப்போ 3:3:2. பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி ஆன் த அசம்ஷன் தட் த ஃபிக்ஸட் கேபிட்டல் சிஸ்டம் இஸ் ஃபாலோட். ஃபிக்ஸட் கேபிட்டல்னால் நம்ம 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கே போய்டும்? கரண்ட் அக்கௌண்ட் போய்டும். அப்போ ஜேர்னல் என்ட்ரியில் கேபிட்டல்ங்கிற வேர்டுக்கு பதிலாக இப்போ என்ன வரணும்? கரண்ட் அக்கௌண்ட்ங்கிற வேர்ட் வரணும். ஏன்னா இது என்ன மெத்தட்? ஃபிக்ஸட் கேபிட்டல் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் வந்துட்டு நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் இருக்குது, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் நமக்கு இருக்குது.
அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு என்னென்ன அர்த்தம்னா நியூ பார்ட்னரோட ஷேரும் புதுசாக அவர் வந்ததுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அப்போது இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வாசு அண்ட் தேவி ஃபஸ்ட்டு அவங்களோட ரேஷியோ பாருங்கள் 3:2. அப்போ டோட்டல் என்ன 5. அப்போ 3/5 2/5. அதுவே வந்து மறுபடியும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:3:2. ஸோ 3/8 3/8 2/8. இது நமக்கு தேவையில்லை, டோட்டலுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நமக்கு அவங்களோட ஓல்டு ஷேரும் தெரியும், நியூ ஷேரும் தெரியும். இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கான ஃபார்முலா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஒவ்வொரு பார்ட்னராக நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாசுக்கு மட்டும் பாருங்கள், வாசுவோட ஓல்டு ஷேர் என்னமா இருக்குது 3/5, நியூ ஷேர் என்ன இருக்குது 3/8. அதே போல் தேவியோட ஓல்டு ஷேர் பார்க்குறோம், ஓல்டு ஷேர் வந்து 2/5, இவங்களோட நியூ ஷேர் வந்து 3/8. இது மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து 5ஐ 8ஆக கன்வெர்ட் பண்ண முடியாது, 8ஐ 5ஆகவும் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டைரெக்டாக க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். சரியா? அப்போது 5 × 8 40, 3 × 8 24, 5 × 3 15. அதே போல் இங்கே 5 8 40, 2 × 8 16, 5 × 3 15. இப்போ 24 - 15 = 9/40. இங்கே 1/40. அப்போது இங்கே 40 40 காமனாக இருக்குது. அப்போ ரேஷியோ என்னது 9:1. அப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த சம்மில் நமக்கு நியூ ஷேரும் இருந்தது, ஓல்டு ஷேரும் இருந்தது. அதனால் நம்ம அதை வச்சு என்ன பண்ணியாச்சு, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ரேஷியோவில் தான் குட்வில் வந்து நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய குட்வில்லை வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ நியூ பார்ட்னர் எவ்வளோமா கொண்டு வந்திருக்காரு 3000 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 9:1 = 10. அப்போ 10 ஷேரால் டிவைட் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆயிரும். ஒரு ஷேரோட வேல்யூ 300. அப்போ இவங்களுக்கு 9 ஷேர்ஸ், இவங்களுக்கு 1 ஷேர். அப்போது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க அமௌண்ட், இப்போ கொண்டு வராங்க நியூ பார்ட்னர். ஸோ cash comes into the business. So bank account debt are to ஓல்டு பார்ட்னர்ஸ் யாருமா டு வாசுஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஏன் இங்கே வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்திருக்கு, இது என்ன மெத்தட், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படிங்கும்போது கேபிட்டல் மட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போய்டும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரணும், கரண்ட் அக்கௌண்ட் தான். அப்போ குட்வில்ங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அது வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்தது, கரண்ட் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட் ஆர் டு வாசுஸ் கரண்ட் அக்கௌண்ட், தேவிஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்போது இவங்களுக்கு 300 × 9 ஷேர்ஸ் 2700, 300 × 1 ஷேர் 300. டோட்டலாக அவங்க கொண்டு வந்த அமௌண்ட் வந்து 3000. அடுத்து செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். when the new partner does not bring goodwill in cash or in kind. எதுவும் கொண்டு வரல, கேஷாகவும் கொண்டு வரல, அசெட்டாகவும் கொண்டு வரல. அப்போ கொண்டு வராத போது இந்த நியூ பார்ட்னர் கம்பல்சரி நம்ம என்ன கொடுத்தாகணும், குட்வில்காக அமௌண்ட் கொண்டு வந்து கொடுத்தாகணும். அப்போ இவரை பொறுத்தளவுக்கு இது என்னமா எக்ஸ்பென்ஸ். அவர் கொண்டு வரலைனாலும் நம்ம அவரோட அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிடுவோம், டெபிட் பண்ணிடுவோம், அப்படின்னா குறைச்சிடுவோம். அது யாருக்கு போய் சேரணும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு போய் சேரணும், இவங்களுக்கு இன்கம். ஸோ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அந்த ரூல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நியூ பார்ட்னர் எந்த அமௌண்ட்டும் கொண்டு வரல, எந்த அசெட்டும் கொண்டு வரலைன்னா அவரோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் கரண்ட் அக்கௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். Illustration 21 பாருங்கம்மா. அசோக் அண்ட் மும்தாஜ் வேர் பார்ட்னர்ஸ் இன் எ firm sharing profits and loss in the ratio of 5:1. அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. they have decided to admit தருண் into the firm for 2/9 share of profits. அதில் நியூ பார்ட்னர் என்ட்ரு ஆகிறவர் பேர் தருண். the goodwill of the firm, ஃபர்மோட குட்வில் வந்து on the date of admission was valued at 27,000. அவர் அட்மிஷன் ஆகிற அன்னைக்கு வந்து 27,000 வேல்யூ இருக்குது. தருண் இஸ் நாட் ஏபிள் டு பிரிங் இன் கேஷ் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில். ஆனால் தருணால் அவருக்குரிய அமௌண்ட்டை கேஷாக கொண்டு வர முடியல. தருண் இஸ் நாட் ஏபிள் டு பிரிங் இன் கேஷ் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில். பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க. இதே என்ன மெத்தட் தான், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படிங்கும்போது இது வந்து நம்ம எத்தனை அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், ஒன்லி ஒன் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ ஜேர்னல் என்ட்ரி ஃபுல்லாக நமக்கு என்ன வரணும், கேபிட்டல்ங்கிற வேர்டு தான் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஃபர்மோட குட்வில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கம்மா. ஃபர்மோட குட்வில் வந்து 27,000. அப்போது இவரோட ஷேர் ஃபஸ்ட்டு என்னங்கிறது கண்டுபிடிச்சிடணும். அவங்களோட ஷேரே டைரெக்டாக கொடுத்துட்டா நமக்கு இந்த வேலையே இல்லை. அவங்களோட ஷேர் கொடுக்கல அப்படிங்கும்போது ஃபர்மோட குட்வில் மட்டும்தான் இருக்குன்னா அதிலிருந்து நியூ பார்ட்னரோட ஷேர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 27,000 டிவைடட் பை 2 × 9, சாரி 27,000 × 2/9. அப்போ போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 9 3s 27. அப்போது இன்னும் ரிமைனிங் 30, 3,000 × 2 6,000. இந்த சம்மில் நமக்கு வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இல்லை.
ஸோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக எடுத்துக்கிறோம். இப்போது அவர் கொண்டு வரல அப்படிங்கும்போது நியூ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணும், ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த சம்மில் நம்மளுக்கு ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலுங்கிறதுனால இங்கே கரண்ட் அக்கௌண்ட் வராது, கேபிட்டல் அக்கௌண்ட்ங்கிற வேர்டு வரணும். அதனால் நியூ பார்ட்னர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும், ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணும். எவ்வளோ அமௌண்ட்மா 6000 அவரோட ஷேர் தான் நம்ம எடுத்துக்க போகிறாங்க. அப்போ 6000க்கு என்ன ரேஷியோ 5:1. அப்போது 6000 டிவைடட் பை 6, ஒரு ஷேரோட வேல்யூ 1000. இவங்களுக்கு 1000 × 5 5000, 1000 × 1 1000.